மழை காரணமாக வேதாரண்யத்தில் சுமார் 4 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேல் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜாஜி. ராஜாஜி, விவரங்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடிநல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேதாரண்யத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பு பாத்திகள் முழுவதும் சேதமடைந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் துவங்கி உப்பு உற்பத்தி இதுவரை 13 முறை மழை பெய்துள்ளதால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த 3 மாதத்தில் சுமார் 5 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்து கையிருப்பு வைத்திருக்க வேண்டும். ஆனால் வெறும் 50,000 டன் உப்பு மட்டுமே தற்போது கையிருப்பு உள்ளது. தற்போது 1 டன் வெள்ளை உப்பு 4000 ரூபாய்க்கும், கருப்பு உப்பு 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உப்பு விலை உயர்ந்தாலும் வேதாரண்யத்தில் விற்பனை செய்ய உப்பு இல்லாததால் உப்பு உற்பத்தியாளர்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். தற்போது உப்பு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் மழை பெய்தால் இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி 7 லட்சம் மெட்ரிக் டன் இலக்கை எட்ட முடியாமல் போகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.